Hi students, in the video la chemical properties of alkali metals பத்தி பார்க்கலாம். Alkali metals exhibit high chemical reactivity. Alkali metals க்கு chemical reactivity ரொம்ப அதிகமா இருக்கு. The reactivity of alkali metals increases from lithium to cesium. லித்தியத்துல இருந்து cesium வரைக்கும் போகும்போது அதனுடைய reactivity என்ன ஆகுது? increase ஆகுது. Since the ionization energy decreases down the group. Reactivity increase ஆகுதுன்னா ionization energy decrease ஆகும். Group top to bottom வரும்போது அப்போ when we move down the group the ionization energy decreases, the reactivity increases in alkali metals. All alkali metals are highly reactive towards the more electronegative elements such as oxygen and halogens. எல்லா alkali metals highly reactive இருக்கு. எந்த எலிமெண்ட்ஸ் ஓடன்னு பார்த்தீங்கன்னா more electronegative elements such as oxygen, halogens இதோட எல்லாம் ஈஸியாக கம்பைண்ட் ஆகும் alkali metals. Some characteristic chemical properties of alkali metals are described below. ஒரு சில chemical properties and chemical reactions describe பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். First reaction with oxygen. All the alkali metals on exposure to air or oxygen burn vigorously, forming oxides on their surface. எல்லா alkali metals air இல்லைன்னா ஆக்சிஜனோட சேர்ந்து burn ஆகும்போது அதனுடைய ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது அதனுடைய சர்ஃபேஸில். லித்தியம் ஃபார்ம்ஸ் ஒன்லி மோனாக்சைடு. லித்தியம் வெறும் மோனாக்சைட்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணுது. சோடியம் ஃபார்ம்ஸ் த மோனாக்சைட் அண்ட் பெராக்சைட் அண்ட் தி அதர் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் மோனாக்சைட், பெராக்சைட் அண்ட் சூப்பர் ஆக்சைட்ஸ். லித்தியம் வெறும் மோனாக்சைட் ஃபார்ம் பண்ணுது. சோடியம் மோனாக்சைட் அண்ட் பெராக்சைட் ரெண்டுமே ஃபார்ம் பண்ணுது. அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோனாக்சைட், பெராக்சைட் அண்ட் சூப்பர் ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. தீஸ் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். இந்த எல்லா ஆக்சைட்ஸும் பேசிக் இன் நேச்சராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியத்துடைய ஆக்சைட் ஃபார்மேஷன் 4Li + O2 gives 2Li2O. அதே மாதிரி 2Na + O2 gives Na2O2. Na2O2ங்கிறது தான் பெராக்சைட். ஓகே, அதுக்கடுத்து M + O2 gives MO2. MO2ங்கிறது என்னதுங்க? சூப்பர் ஆக்சைடு. அந்த எம்ங்கிறது என்னவாக இருக்கலாம்? பொட்டாசியம், ருபீடியம் ஆர் சீசியமாக இருக்கலாம். இந்த 3 எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அடுத்தது ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன். All alkali metals react with hydrogen at about 673 Kelvin. 673 Kelvinல எல்லா எலிமெண்ட்ஸும் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணக்கூடியது. லித்தியத்தை தவிர லித்தியம் மட்டும் 1073 Kelvinல தான் ரியாக்ட் பண்ணும். அதில் ரியாக்ட் பண்ணும்போது it forms ionic hydrides. Reactivity of alkali metals with hydrogen decreases from lithium to cesium. alkali metals-ஓட ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்லேருந்து சீசியம் வரைக்கும் போகும்போது என்ன ஆகுது? ஹைட்ரஜனோட லித்தியம் டு சீசியம் வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. இங்கே ஜென்ரலாக தான் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல எம்னா என்னென்ன ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் பாசிபிள் அந்த ரியாக்ஷன்லங்கிறது அதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் படிக்கும்போது இந்த ஜென்ரல் ரியாக்ஷன் படிச்சுக்கணும். சப்போஸ் எக்ஸாமில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த எம்ங்கிற இடத்துல அந்த எலிமெண்ட்டோட சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, 2M + H2 gives 2MH. இந்த MHங்கிறது என்னது? ஒரு அயானிக் ஹைட்ரைடு. M + H- மெட்டல் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் ஹைட்ரஜன் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்கும். அதுதான் ஹைட்ரைடு. ஏற்கனவே ஹைட்ரஜன் சாப்டரில் சொல்லியிருப்பேன். ஹைட்ரஜன் வித் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லைக் -1 அப்படின்னா அதில் என்ன சொல்கிறோம்? நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரைடு. ஓகே, இந்த மெட்டல் என்னென்ன மெட்டலாக இருக்கலாம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த எந்த மெட்டலாக வேணால் இருக்கலாம். எல்லாமே அயானிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. The ionic character of the hydrides increases from lithium to cesium and their stability decreases. Ionic character பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட்ஸில் லித்தியத்துலேருந்து சீசியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ அயனிக் கேரக்டர் அதிகமாக ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. The hydrides behave as strong reducing agents and their reducing nature increases down the group. இந்த ஹைட்ரைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? ஸ்ட்ராங் ரெடியூசிங் நேச்சரோடு இருக்கிறதுனால இருக்குது. அதனுடைய ரெடியூசிங் நேச்சர் பார்த்தீங்கன்னா குரூப்பில் டவுன் ஆகி வர விச் மீன்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இப்படி கீழே வர என்ன ஆகுது? அது ரெடியூசிங் நேச்சர் அதிகமாகிட்டே போகுது. அடுத்தது ரியாக்ஷன் வித் ஹாலஜன்ஸ். ஹாலஜனோட இந்த மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். Alkali metals combine readily with halogens to form ionic halides MX. Alkali metals ஹாலஜன்ஸோட ரொம்ப ஈஸியாக கம்பைண்ட் ஆகி அயானிக் ஹாலைட்ஸை கொடுக்குது. எக்ஸாம்பிள் இங்கே நார்மல் ஃபார்முலாவில் கொடுத்துட்டாங்க MX அப்படின்னு. எம்ங்கிறது ஏதாவது ஒரு மெட்டலாக இருக்கும்.
ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் ஆல்கலி மெட்டல்ஸ்னு உள்ள லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அதில் ஏதாவது ஒரு மெட்டலாக இருக்கும். Reactivity of alkali metals with halogens increases down the group because of corresponding decrease in ionization enthalpy. இந்த reactivity of alkali metals halogenஸோட பார்த்தீங்கன்னா குரூப்பில் மேலேருந்து கீழே வர இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு காரணம் என்னது? அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுறது. 2m + x2 gives 2mx. இங்கே வந்து மெட்டல் ஹேலைட் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே எம்ங்கிறது என்னவாக இருக்கலாம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் ஏதோ ஒன்று. ஹேலஜன் என்னவாக இருக்கலாம்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த நாளில் ஏதோ ஒரு ஹேலஜனாக இருக்கும். ஆல் மெட்டல் ஹேலைட்ஸ் ஆர் அயானிக் கிறிஸ்டல்ஸ். எல்லா மெட்டல் ஹேலைட்ஸும் அயானிக் கிறிஸ்டல்ஸ். ஹவவர் லித்தியம் அயோடைட் ஷோஸ் கோவலண்ட் கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயோடைடு மட்டும் கோவலண்ட் கேரக்டரை காட்டுது. As it is the smallest cation that exerts high polarizing power on the iodide anion. இதனுடைய ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனால இதனுடைய ஹை போலரைசிங் பவரை எந்த இது மேலே காட்டுது? ஆனயான் மேலே இதனுடைய போலரைசிங் பவர் அப்ளை பண்ணுது, அயோடைடு ஆனயான் மேலே. அடிஷ்னலி த அயோடைடு அயான் பீயிங் த லார்ஜஸ்ட் கேன் பி போலரைஸ்டு டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் பை Li+ அயான். அப்போ என்ன ஆகுது? அந்த Li+ அயானுடைய ஹை போலரைசிங் பவர்னால த லார்ஜ் சைஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் த அயோடைடு அயான் என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து எலாங்கேட் ஆகிடுது, சைஸே மாறிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வாட் இஸ் போலரைசிங் பவர் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கிளியராகவே போட்டு காட்டுறேன் டயக்ராம். ஸ்மால் சைஸ் ஆஃப் லித்தியம், இந்த லார்ஜ் சைஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் ஆனயான். இது என்ன ஆகும்? இந்த ஸ்மாலர் லித்தியத்துடைய ஹை போலரைசிங் பவர்னால் என்னுடைய ஸ்பெரிக்கல் ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்புக்கு மாறிடும் இந்த ஆனயான். இந்த ஷேப் வந்து இப்படி மாறுது பார்த்தீங்களா? இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? போலரைசிங் பவர் அப்படிங்கிறாங்க, போலரைசபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து எலாங்கேட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பாக மாறும். அடுத்தது ரியாக்ஷன் வித் லிக்விட் அம்மோனியா. ஆல்கலி மெட்டல்ஸ் டிசால்வ் இன் லிக்விட் அம்மோனியா டு கிவ் டீப் ப்ளூ சொல்யூஷன்ஸ் தட் ஆர் கண்டக்டிங் இன் நேச்சர். ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து லிக்விட் அம்மோனியாவில் போட்டிங்க அப்படின்னா நல்லா டிசால்வ் ஆகி ஒரு டீப் ப்ளூ கலர் சொல்யூஷன் கொடுக்கும். அந்த டீப் ப்ளூ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக உள்ள சொல்யூஷன்ஸ். ஓகே, இந்த கண்டக்டிவிட்டி இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ். பியூர் மெட்டல்ஸோட கண்டக்டிவிட்டிக்கு ஈக்குவலான அளவுக்கு கண்டக்டிவிட்டி இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 10⁴ ohm inverse, and for sodium in liquid ammonia is 0.5 × 10⁴ ohm inverse. அதாவது மெர்க்குரியோட கண்டக்டிவிட்டி நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறது, நார்மல் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 10⁴ ohm inverse. இதுவே வந்து லிக்விட் அம்மோனியாவில் டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, 0.5 × 10⁴ ohm inverse. This happens because the alkali metal atom readily loses its valence electron in ammonia solution. இதுக்கு காரணம் என்ன? ஏன் லிக்விட் அம்மோனியா சொல்யூஷனில் ஆல்கலி மெட்டல்ஸுக்கு வந்து அதிகமான கண்டக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லிக்விட் அம்மோனியாவில் ஈஸியாக அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை இழந்துருது. இதுதான் வந்து ரீசன். Both the cation and the electron are ammoniated to give ammoniated cation and ammoniated electron. இந்த கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே வந்து அம்மோனியேட்டட் கேட்டையானாகவும் அம்மோனியேட்டட் எலக்ட்ரானாகவும் மாறுது. விச் மீன்ஸ் அம்மோனியா இஸ் ஆடட் டு தட் மெட்டல் அண்ட் எலக்ட்ரான். ஓகே, சரி, மெட்டல்னு சொல்கிறத விட அந்த கேட்டையானோடவும் அம்மோனியா அப்படியே ஆட் ஆகிடுது அண்டு எலக்ட்ரான் கூடவும் ஆட் ஆகுது. ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ங்கிறது நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெட்டல்னு வச்சுக்கோங்க. X+Y மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா எடுக்கிறோம். இப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? MnH3X டைம்ஸ் வெளியே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியே ஒரு ப்ளஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ், அம்மோனியேட்டட் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி அம்மோனியேட்டட் எலக்ட்ரானும் ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரான் வித் Y மோல்ஸ் ஆஃப் அம்மோனியாவோட இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ், நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து அந்த டீப் ப்ளூ சொல்யூஷனுக்கும் ரீசன், அதனுடைய கண்டக்டிவிட்டிக்கும் இதுதான் ரீசன். The deep blue color of the solution is due to the ammoniated electron. அந்த deep blue color வரக்கும் காரணம் என்னது? அந்த ammoniated electron தான், which absorbs energy in the visible region of light and thus imparts blue color to the solution. அது என்ன பண்ணுது? லைட்டில் இருந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிவிட்டு
எமிட் பண்ணுற ரேடியேஷன் வந்து விசிபிள் ரீஜியனில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் உள்ள ரேடியேஷனை எமிட் பண்ணுது. The solutions are paramagnetic and on standing slowly liberate hydrogen resulting in the formation of an amide. இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அம்மோனியாவில் டிசால்வ் பண்ண அந்த அல்கலி மெட்டல் சால்ட் சொல்யூஷன் வந்து பேராமேக்னெட்டிக் சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அது ஹைட்ரஜனை வந்து எப்போ லிபரேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிபரேட் பண்ணிச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அண்ட் அமைடு. அமைடுனா NH2 அப்படிங்கிற ஃபார்முலாவோட இருக்கும். இப்போ M+ங்கிறது மெட்டல் கேட்டையான், எலக்ட்ரான் எடுத்துக்குது, அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணுது. இப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணோம், அமைடு ஃபார்ம் பண்ணணும். NH2 இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியே போயிட்டு இந்த NH2 வந்து M+ஓட ஆட் ஆகும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் NH2 மைனஸ் அண்ட் M+ ரெண்டும் கம்பைண்ட் ஆகி ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் MnH2. திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் ஆஸ் அமைடு. அடுத்தது வந்து ஹைட்ரஜன் கேஸ். இங்கேருந்து போன ஒரு ஹைட்ரஜன் ஐட்டம் எப்படி ஹைட்ரஜன் வந்து மாலிகுலாக தான் லிபரேட் ஆகும். 1/2 H2 பேலன்சிங்காக 1/2 போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் வந்து அங்கே லிபரேட் ஆகும். In concentrated solution, the blue color changes to bronze color and become diamagnetic. ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக இருந்ததுன்னா இந்த ப்ளூ கலருக்கு பதில் என்ன கலர் வரும், பிரான்ஸ் கலர் வரும். அதுக்கப்புறமா வந்து அந்த சொல்யூஷன் வந்து டயாமேக்னெட்டிக் சொல்யூஷனாக இருக்கும். ரியாக்ஷன் வித் வாட்டர். வாட்டரோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். Alkali metals react with water to give corresponding hydroxides with the liberation of hydrogen. அல்கலி மெட்டல்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய ஹைட்ராக்சைட்ஸாக ஃபார்ம் பண்ணுது, கூடவே ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. இப்போ அதுக்கான ரியாக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2Li + 2H2O gives 2LiOH + H2. லித்தியம் வாட்டரோட போடும்போது லித்தியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. They also react with alcohol and alkynes which contain active hydrogens. இப்போ வந்து ஆல்கஹாலோடவும் ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி அல்கைன்ஸோட போட்டோன்னா, அல்கைன்ஸ்னால் என்னது, அசிட்டிலின், ஈத்தன், அதாவது ஆர்கானிக்கில் வரக்கூடிய இந்த ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹைலி ஆக்டிவ் ஹைட்ரஜன்ஸ், அந்த அல்கைன்ஸில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். அதனால் ஈஸியாக அந்த ஹைட்ரஜன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மெட்டல்ஸ் போய் ப்ரெசன்ட் ஆகி சப்ஸ்டியூட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சோடியத்தோடு போட்டிங்க அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இங்கே என்ன நடக்குது, C2H5ONA. இங்கே ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியே லிபரேட் ஆகி போயிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, சோடியம் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போது சோடியம் ஈத்தாக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, C2H5ONA. அதே மாதிரி ஈத்தைன்ஸோட போடுறோம், ஆல்கைன்ஸோட போடுறோம். இப்போ லைக் ஈத்தைன்ஸுன்னு கிடையாது, இதில் எந்த ஒரு சப்ஸ்டியூட்டட் ஆல்கைன்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ரீப்ளேஸ்டு பை தி மெட்டல் அயான்ஸ். இப்போது இங்கே ஆல்கைனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும், ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன வரும், ஒரு சோடியம் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஆகும். இப்போ அந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னொரு சோடியம் இருக்கா, அந்த சோடியம் வந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சோடியம் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகும். அப்போது இந்த 2 சோடியமும் ரீப்ளேஸ் ஆகி இந்த மாதிரி, இதுக்கு பேர் என்னென்னா காமனாக வந்து இது பேர் வந்து மெட்டல் அசிட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சோடியம் அசிட்டிலைடு. சோடியம் அசிட்டிலைடு. எதனால் அசிட்டிலைடுங்கிற நேம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட காமன் நேம் வந்து அசிட்டிலின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மெட்டல் இலைட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கனால அசிட்டிலைடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. இதுக்கு ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அல்கலி மெட்டல்ஸ் கேன் லாஸ் தியர் வேலன்ஸ் எலக்ட்ரான் ரெடிலி, ஹென்ஸ் தே ஆக்ட் அஸ் குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அது அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை ஈஸியாக லாஸ் பண்ணுறதுனால ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். அப்போது எலக்ட்ரானை கெயின் பண்ண வைக்கணும். எதை, அது கூட இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டாக கூட எந்த ஒரு காம்பவுண்டை போடுறோமோ, எந்த சப்ஸ்ட்ரேட்டை ஆட் பண்ணுறோமோ அந்த சப்ஸ்டன்ஸை அதை என்ன பண்ண வைக்கணும், எலக்ட்ரானை கெயின் பண்ண வச்சு அதை ரெடியூஸ் பண்ணணும். அப்போது ஒரு சப்ஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அது ஈஸியாக வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அது இட் செல்ஃப் அதை ஆக்சிடைஸ் ஆகிட்டு கூட போடுற எலிமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு, அப்போ ஆக்சிடேஷன். அப்போ இந்த எம்ங்கிற இந்த மெட்டல் அயன் ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அது ஈஸியாக எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்கிட்டு கூட அது கூட நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை போடுறோமோ அதை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். Reaction with carbon. Lithium directly reacts with carbon to form the ionic compound.
லித்தியம் கார்பைடு. லித்தியம் வந்து கார்பனோட டேரெக்டாக ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் கார்பைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ கார்பனோட ரியாக்ட் பண்ணும்போது லித்தியம் என்ன கார்பைட் ஃபார்ம் பண்ணுது? லித்தியம் கார்பைடை ஃபார்ம் பண்ணுது. அதர் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கார்பனோட டேரெக்டாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஹவவர் வென் தே ஆர் ட்ரீட்டட் வித் காம்பவுண்ட்ஸ் லைக் அசிட்டிலின் தே ஃபார்ம் அசிட்டிலைட்ஸ். இங்கே மேலே பார்த்தோம்ல அசிட்டிலின்னா என்னது? இந்த ஈத்தைனோட அந்த இலைடு ஃபார்மேஷன், இந்த ரியாக்ஷனை தான் சொல்லியிருக்காங்க அங்கே. ஓகே, அது டேரெக்டாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த லித்தியம் கார்பைடுக்கான ரியாக்ஷன் இது ஏற்கனவே நம்ம பார்த்த ரியாக்ஷன் தான். 2Li + 2C gives 2Li2C2. இந்த மாதிரி கார்பைட்ஸ் வந்து மற்ற எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதில்ல. தட்ஸ் ஆல். இதோட வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.